நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான கதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு டிரெக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரெக்டர் பார்த்திபன் தான். பார்த்திபனோட இயக்கத்தில் அடுத்ததாக உருவாயிட்டு இருக்க படம் தான் கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சென்னையில் நடந்தது. இது ஒரு இசை வெளியீட்டு விழாவாக மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஹீரோவாக நடித்த சாந்தனு அவர்களுடைய அப்பா பாக்கியராஜ் அவர்களுக்கு ஒரு வெற்றி விழாவாக மாறியிருக்கு. இந்த ஃபங்க்ஷனில் திரையுலகத்தைச் சேர்ந்த முக்கியமான பிரபலங்கள் பேசியிருக்காங்க. அதில் முதலாவதாக டிரெக்டர் கரு பழனியப்பன் அவர்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். அந்த நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்கி முடித்து கிளம்பி போகும்போது எங்க டைரக்டர் எப்பொழுதும் டைரக்டர் அவரை சொல்லி அவர் நடந்து வரும்பொழுது வெளியே டைரக்டர் 4 டைரக்டர் பேர் குழப்பத்தில் வெளியே காரியத்தோட நடந்து வரும்போது பார்த்திபன் சார் அவர் கேட்கறது தொகுத்து வழங்கினானே அவன் யாரு அப்படின்னு, அவன் அசிஸ்டன்ட் சார் அப்படின்னு, இவ்வளவுதான் எனக்கு கேட்குது. அதுக்கப்புறம் ஏதோ நம்ம பத்தி ஒரு பேச்சு நடக்குதுன்ட்டு நான் பின்தங்கினோன்னு அவர் கார் ஏறி கிளம்பி போயிட்டாரு. போனதுக்கப்புறம் அலுவலகத்துக்கு போனோம். எங்க டைரக்டர் சொன்னாரு, பாக்கியராஜ் சார் உங்களை வர சொன்னாரு, அவர் அடுத்து படம் ஆரம்பிக்கிறாராம், நீ போய் ஐஸ்வர்யா சேர்ந்துக்க அப்படின்னு. உடனே நான் அவசரமா மறுத்தேன், வேண்டாம் சார்னு. ஏன்னா கதை பேசுவோம்னு எங்க டைரக்டர் ராத்திரி எல்லாம் எவ்வளவு நேரம் ஒரு சீனை பேசுவார் தெரியுமான்னு இவர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். என்ன இப்ப பாக்கியராஜ் சார் வச்சா என்னடா ஆகும், ராத்திரி பூரா தூங்காம கொள்ளாம நம்ம இவர்கிட்ட படுற பாடே பத்தல, நம்ம அவர்கிட்ட போய் பாட்டி கதை பேசி எப்போ நடந்து எப்போ டைரக்டர் ஆகிட்டு ஐயோ சார் வேண்டாம் சார் நான் உங்கள்கிட்ட இருந்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு கிடைச்ச லிங்குசாமி சொன்னது போல ஒரு பொன்னான வாய்ப்பு பெற்று நழுவ விட்டாங்க. நான் எதுக்கு இப்போவுமே அவசரமா வந்தேன்னா அந்த டிஸ்கஷனுக்கு போகாம தப்பிச்சு தான் இங்க வந்தா மறுபடியும் டிஸ்கஷன் மேடையில் உட்கார வச்சுட்டாங்களேடா அப்படின்னு நினைச்சேன். இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்களை தொடர்ந்து இந்த விழால நடிகர் பிரபு அவர்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு டைம்ல தயாரிப்பாளர்கள் எல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸை வச்சு தான் படம் எடுத்தாங்க. அந்த டைம்ல திரைக்கதை நல்லா இருந்தா யார் வேணாலும் நடிச்சா படம் ஓடுங்கிற உடைச்சிட்டு வந்தது அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் தான். நான் அவர் படங்கள் தான் நிறைய ரசிச்சிருக்கேன். அண்ணே இன்னைக்கு உங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூட அசிஸ்டன்ட் சொன்னாதான் அவங்களுக்கு பெருமை. அவங்கள ஒருத்தர் பெரிய இயக்குனர்னு சொன்னா அது பெருசா இல்லை. இன்னைக்கு ஒரு அசிஸ்டண்டா தான் இங்க பாராட்டுறாங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. வேற மனுஷனுக்கு வேற என்ன தேவை? நம்ம திரையுலகத்திலேருந்து வேற படம் நீ நல்லா நடிச்சா போதும், நல்லா இருக்குன்னு சொன்னாவே போதும். அந்த வகையில் இத்தனை பேர் உங்களுக்கு பாராட்டுறாங்களே, அது உங்க மனசுக்காக ரொம்ப சந்தோஷம். இதை கண்டிப்பாக நான் சொல்லணும். அதாவது அவங்க துணைவியார் அம்மையார் பூர்ணிமா அவர்கள் கடைசியாக கல்யாணத்துக்கு முன்னாடி நடித்த படம் என் படம் தான். ஒரு நாள் பாட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். காலையிலேருந்து ஸ்டெப் வர மாட்டேங்குது இப்படின்றாங்க. என் தோல் மேலே பார்க்குறாங்க, யார் தான் அது பின்னாடி யாருமே காண, என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு யோசிச்சுருக்கேன். அவர் ஒரு 1 o'clock அப்படின்னாங்க. பார்த்தா அண்ணன் ஸ்டைலில் அப்படி பாக்கியராஜன் நடந்து வர்றாரு. என்னம்மா நாளைக்கு கல்யாணங்க அப்படின்னாங்க. ஆஹா ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு பிடிச்ச கைதானே. இன்னைக்கு நீங்களும் உங்கள் துணைவியாரும் உங்கள் பிள்ளைகளும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. காரணம் என் அருமை ஃப்ரெண்டு. தேங்க்யூ ஸோ மச். வெரி நைஸ் நோயிங் யூ. ஒன் ஆஃப் த நைசஸ்ட் பர்சன் இண்டஸ்ட்ரியிலனா பூர்ணிமா அவர்கள். எல்லாரையும் அன்பாக பேசுவாங்க, எல்லாருக்கிட்டையும் பிரியமாக பேசுவாங்க. அதே மாதிரி சாந்தனும் இருக்கட்டும், பாப்பாவாக இருக்கட்டும், எல்லாருமே நல்ல பிள்ளைகள். அண்ணே ஆண்டவனா கொடுத்தது தானே இது. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன், எங்கள் அப்பா வேண்டிக்கிறேன். என்னை இங்கே அழைச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷம்.